ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, February 2026 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றின நோட்டிஃபிகேஷன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா CO எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷனும் விட்டுருக்காங்க. அதையும் என்னன்றதை வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த வாட்டி நிறைய அப்டேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் அது எல்லாமே வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் திங் COA பற்றி பார்க்குறப்ப இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி எக்ஸாம் நடக்க போகிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தியரி வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு அதை நம்ம வந்து ரைட் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணணும், எப்பயும் எக்ஸாம் நடக்கிற மாதிரி. பட் இதுக்கப்புறம் அப்படி இருக்க போகிறது கிடையாது. முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். ஓகேங்களா, ஷார்ட் ஹேண்டு டைப் ரைட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக நடக்க போகுது அது. ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ட்ரெடிஷ்னலாக நடக்கிறது, அதாவது அங்கே டிக்டேஷன் கொடுப்பாங்க ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும், அதை நம்ம வந்து ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துடணும். டைப் ரைட்டிங் அதே மாதிரி நம்ம மிஷினில் வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, மிஷினில் நம்ம டைப் பண்ணிவிட்டு வந்துடணும். ஓகே, இது எப்பயும் போல் நடக்கும். இன்னொன்று என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, COA மாதிரி இதையும் கம்ப்யூட்டர் பேஸில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, டிக்டேஷன் வந்து ஹெட்செட் போட்டுட்டு நம்ம வந்து எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறமா அதை நம்ம டைப் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு வந்துடணும், அவ்வளோதான். அதை வந்து எழுதுகிற மாதிரி வந்து இருக்காது. ஓகே, இப்படி வந்து ரெண்டு விதமாக வந்து நடத்த போகிறாங்க. ஸோ அது என்னென்ன டேட்டில் வந்து நடக்க போகுது, எந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸாம் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, this notification combines the process of both COA and GTE in computer based examination and traditional method of examination சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். அப்ளிகேஷன் எப்போத்துலேருந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா December 30 அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டேட்டே கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது, அதனால் வந்து ஒரு 1 வீக் கழிச்சே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், இல்லைனா ஒரு 2-3 நாள் போனதுக்கப்புறமா ட்ரை பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, புதுசாக வந்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, லாஸ்ட் டேட் ஃபார் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் சப்மிஷன் எவ்வளோ நாட்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு 2.5 வாரம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, January 19 முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபிக்ஸ்டு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்துருக்குறாங்க. அக்கௌண்டன்சி எக்ஸாமினேஷன் இருக்கட்டும், டைப் ரைட்டிங் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபிக்ஸ்டு சென்டர் TMEனா ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் எக்ஸாமினேஷன், அது ஒரு டேட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இது என்னன்றது நான் உங்களுக்கு இன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது 2 விதமாக எக்ஸாமினேஷன் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் எக்ஸாமினேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். ஓகேங்களா, COA பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான். ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் எக்ஸாமினேஷனும் இருக்குது, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனும் இருக்குது. ஓகேங்களா, இதில் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்லேயே அது 2 விதமாக பிரியுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் எக்ஸாமினேஷன் சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு. இப்போது இந்த ரிமோட் எக்ஸாமினேஷனாக என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்தே எழுதலாம். அது ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, COA இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தே நம்ம வந்து எழுதலாம். அதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, சவுண்ட் ப்ரூஃப் ஃபீடு வந்து இருக்கணும், ரொம்ப சவுண்ட் இருக்கக்கூடாது, ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்து இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை வந்து கட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ணணும், வீட்டில் இருந்தே நம்ம வந்து எழுதலாம். இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சென்டரில் போய் வந்து எழுதலாம். ஓகே, நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, ஒன்று ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எழுதிருங்க, இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் எழுத போகிறீங்க அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் அண்ட் டைப் ரைட்டிங்கும் நீங்கள் சென்டரில் போய் வந்து எழுதலாம். இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஒரு மெத்தட்லையுமே எக்ஸாமினேஷன் டேட் வந்து டிஃபர் ஆகுது. இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய எக்ஸாமினேஷன் டேட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நடந்துருது. February 7 வந்து நடந்துரு. February 7 நடக்குது, 7-8 ஷார்ட் ஹேண்டும் டைப் ரைட்டிங்கும். ஓகேங்களா, இதுவே ரிமோட் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்து எழுதுறது. அந்த எக்ஸாம் எந்த டேட்டில் நடக்குது அப்படின்னா February 23 ஓகே, இது ரிமோட்னு மென்ஷன் பண்ணுறேன். February 23 April 20 வரைக்கும் வந்து நடக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறமா சென்டரில் போய் எழுதுகிற எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் 21 ஸ்டார்ட் ஆகுது. 21 ஏப்ரல்ல இருந்து. ஓகேங்களா, நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எழுதணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ரொம்பவே கிட்டே வந்து வந்துடும். ஓகே, February 7 February 8 அந்த டேட்லேயே வந்து நடந்துடும். நான் எக்ஸாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு போகிறேன், இல்லை எனக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே நான் வந்து பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை, கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து இல்லை, நான் சென்டரில் போயும் எழுத விரும்பலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எப்பயும் போல் இதே வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஓகே,
இல்லைங்க நான் எனக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் வேணும், நான் கம்ப்யூட்டரில் வந்து ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் வந்து ரிமோட் சூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியாது. ஓகே, இங்கே எதனா பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப போயிட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். அதாவது சென்டரில் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபிக்ஸ்டு சென்டரில். ஓகே, ஸோ அதனால் வந்து இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஓகே, ரிமோட்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்காக ஃபீல் ஆகுது. ஒரு 2-3 எக்ஸாம் போட்டோம், அதுக்கப்புறமா நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா டைமும் இருக்குது, நீங்கள் சென்டரில் போய் ஃப்ரீயாக வந்து எழுதிட்டு வந்துடலாம். எதுனா ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே வந்து என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21 தான் வந்து அந்த எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ரிமோட் எக்ஸாமினேஷன் வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா சென்டரில் போய் எழுதுகிற கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 21/4, சென்டரில் போயிட்டு எப்போவுமே எழுதுகிற எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 7/2 பிப்ரவரி மாதம் வந்து நடக்குது. ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கும் கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷனுக்கும் கிட்டத்தட்ட நடுவில் ஒரு 2.5 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. ஓகே, நான் சீக்கிரமாக எக்ஸாமினேஷன் முடிச்சு நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், சீக்கிரமாக எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவல் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அடுத்த எக்ஸாம் படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு போயிருங்க. ஓகே, இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் கம்ப்யூட்டரில் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்க நீங்கள் ஏப்ரல் மாதம் நடக்கிற எக்ஸாமினேஷன் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தே எழுதுகிற எக்ஸாமினேஷன்லாம் நடந்துகிட்ருக்கும். அது கொஞ்சம் ரிஸ்கியாக எனக்கு தோணுது. ஏன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியாது. விச் மீன்ஸ் நம்மளுடைய இதுவும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியாது. அது வந்து சொல்கிறேன். ஹை ஸ்பீட் நெட்டு கேட்டிருக்கிறாங்க, அதுக்கப்புறமா வந்து வெப்கேம் வந்து ஆனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி, அதுக்கப்புறம் சவுண்ட் ப்ரூஃப் வந்து இருக்கணும். ஓகேங்களா, எதனா இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அதை பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இன்விஜிலேட்டர்ஸ்லாம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் லைவில் இருக்கிற மாதிரி இருக்காதுன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 விதமாக எக்ஸாமினேஷன் வந்து நடக்குதுங்க. சரிங்களா, ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாமினேஷன் ட்ரெடிஷ்னலாக நடக்கிறது, சென்டரில் போய் எழுதுறது பிப்ரவரி 7ஆம் தேதி 8ஆம் தேதி. 7ஆம் தேதி தமிழும் 8ஆம் தேதி இங்கிலீஷும் நடக்கும். ஓகே, அக்கௌண்டன்சி எக்ஸாம் அடுத்த நாள். இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் மட்டும் தான் நேரில் போய் எழுதுகிற மாதிரி இருக்கிறது. டைப் ரைட்டிங்கும் அதே மாதிரி தான், ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான். சென்டரில் போய் நீங்கள் எழுதுறீங்கன்னா பிப்ரவரி 14, 15. ஓகேங்களா, இப்போ சிஓஏ சொல்லியாச்சு, ட்ரெடிஷ்னல் மெத்தட் கிடையாது, டேரெக்டாக சென்டரில் போயிட்டு தான் வந்து ரிட்டன் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது, நீங்கள் கம்ப்யூட்டர் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் எக்ஸாமினேஷன். சிஓஏவும் ஜிடி டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் எக்ஸாமினேஷன் வீட்டிலேருந்தே பண்ணுறதுன்றது 23ஆம் தேதியிலேருந்து 23 பிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இந்த ஸ்லாட் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இது ஓகேங்களா, இந்த ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணணும். அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஃபிக்ஸ்டு டே ஸ்லாட்ஸில் சென்டரில் போய் எழுதுறது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், சிபிஇ ரிமோட் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே சிபிஇ எக்ஸாமினேஷன் ஃபிக்ஸ்டு சென்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி 2 விதமாக எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. அதுலேயும் சிபிஇ 2 விதமாக வந்து நடக்க போகுது. ரிசல்ட் சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு. ஃபார் ட்ரெடிஷ்னல் மெத்தட் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிமோட் எக்ஸாமினேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதியே வந்து ரிசல்ட்ஸ் வந்து விட்டுருவாங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக எழுதுறீங்க, இல்லைனா வந்து வீட்டில் இருந்தே எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏப்ரல் 30ஆம் தேதியே ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நீங்கள் நேரில் போய் எழுதுறீங்க அப்படின்னா அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து 20/5/2026, அப்போ தான் வந்து மே மாதம் 20ஆம் தேதி வரும். கிட்டத்தட்ட இதுக்குமே வந்து ஒரு 20 நாள் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ரிசல்ட்ஸ். ஓகேங்களா, டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுதுகிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 27/5ஆம் தேதியிலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாமினேஷன் எந்த விதமாக நடக்க போகுது, எந்தெந்த டேட்டில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு சப்ஜெக்ட் கோடு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது எப்போவுமே போல தான் இருக்கிறது, வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா, அக்கௌண்டன்சி எக்ஸாமினேஷன் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் மட்டும் தான் நடக்குது. ஓகே, சிஓ எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டில் மட்டும் தான் நடக்குது. மற்ற ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டும் ட்ரெடிஷ்னலாகவும் வந்து நடக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்டுன்றது வீட்டில் இருந்தே எழுதலாம், அதுக்கப்புறமா வந்து நேரில் போய் எழுதலாம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் நேரில் போய் ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அது எய்தர் ட்ரெடிஷ்னல் மெத்தடாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்து பண்ணுறது ஒரு 2 எக்ஸாம் வேண்டான்றது என்னுடைய ஒப்பீனியன். பட் உங்களுக்கு என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வீட்டில் இருந்தே பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரீவியஸாக நிறைய சர்க்குலர்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. ஓகேங்களா, இது நீங்கள் வெப்சைட்லேயே இந்த சர்க்குலர்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி நடக்க போகுது, ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு.
ஏன்னா நீங்கள் இப்போ ஷாக் ஆகக்கூடாதுன்னா இது மாதிரியே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 1 இயராக இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ்ன்றது பாருங்கள், நியூவாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகே, நியூ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. தென் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் என்ரோல்மெண்ட் பாருங்கள், நீங்கள் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ஃபில் பண்ணுறப்ப, ஓகே, அப்ளை பண்ணுறப்ப என்ன சப்ஜெக்ட்டுக்கு போகிறாங்களோ அதுக்கு உண்டான ப்ரீ குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும்னா அவங்க வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்ரோல்மெண்ட் சாய்ஸ்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இன்ஸ்டிடியூஷன் மூலமாகவும் போகலாம், ப்ரைவேட் கேண்டிடேட்டாகவும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு. ஓகே, இதுவே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் CO எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் என்ரோல்மெண்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. மேபி இது பற்றி ஒரு கிளாரிட்டி எனக்கு இல்லை, நேரில் போயிட்டு என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஓகே, தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அப்படிதான் சொல்லிட்டு. பட் இதை பற்றி எதனா ஃபர்தராக அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ 2 விதமாக எக்ஸாம் நடக்க போகுது இல்லையா, ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் எக்ஸாமினேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு ப்ரைவேட்டாவோ இல்லைனா இன்ஸ்டியூட் மூலமாக பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஃபார் டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் COக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போகணும். ஓகே, எக்ஸாம் சென்டருக்கு டேரெக்டாக போயிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். இன்ஸ்டியூட் மூலமாக தான் போகணும், ப்ரைவேட் கேண்டிடேட்டாக தான் அப்படின்லாம் கிடையாது. டேரெக்டாக போயிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஃபர்தராக அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. தென் ஃபெலிசிட்டேஷன் சென்டர்ஸ்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஓகே, நம்மளுக்கு எதனா வந்து இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா போய் கேட்குறதுக்கு, தென் அவங்க கேண்டிடேட்டை வெரிஃபை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் வந்து இருக்குது. நம்ம அப்ளை பண்ணுறப்பே நம்ம டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, டேரெக்டாக இவங்களுக்கு போயிடும். ஓகே, இந்த கேண்டிடேட்டு இந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே தான் போய் கேட்குற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கு அவங்க வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஆன்லைன் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க, அது கொடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு நம்ம ஒரு 3 months மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். எய்தர் அப்ரூவ்டு இன்ஸ்டியூட் மூலமாகவோ இல்லைனா செல்ஃபாவோ லேர்ன் பண்ணி போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுத போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு கிடையாது. சரிங்களா, ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டி எழுத போகிறாங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து ஒரு மாடல் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ தட் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, இதை பற்றிலாம் ஃபர்தராக அப்டேட் வந்து கொடுப்பாங்க. எக்ஸாமினேஷன் மோட் அண்ட் ஸ்லாட் செலெக்ஷன் அதை பற்றி எப்படின்னு சொல்லிட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்பயும் போல் மேனுவலாக வந்து பென் பேப்பரில் எழுதுறது, டைப்ரைட்டர் மிஷினில் வந்து எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா டேட் சொல்லிட்டாங்க, February 7, 8ன்னு சொல்லிட்டு சென்டரில் போயிட்டு எழுத போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரிமோட் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரிமோட் எக்ஸாமினேஷன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நம்மளுடைய ஓன் பிசிலேயோ இல்லை லேப்டாப்லேயோ எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த பிசி வந்து Windows 10 or above இருக்கணும், HD வெப்கேம் இருக்கணும், அன்இன்டரப்டட் பவர் சப்ளை இருக்கணும், ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்கணும், தென் வயர்டு இயர்ஃபோன்ஸ் அது வந்து இருக்கணும், இயர்ஃபோன்ஸ் ஆர் ஹெட்ஃபோன்ஸ் ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷனுக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இதை செலக்ட் பண்ணணுன்ற மாதிரி. இந்த டேட் வந்து February 23ஆம் தேதியிலேருந்து April 20ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த எக்ஸாமினே ஒரு 2 மாதம் நடக்குது. ஓகேங்களா. ஸோ த கேண்டிடேட் ஷால் என்ஷூர் தி அவைலபிலிட்டி ஆஃப் செப்பரேட் சவுண்ட் ப்ரூஃப் ரூம் அவங்களுடைய லொக்கேஷனில், தென் ஓன் பர்சனல் லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணணும், தென் ஸ்ட்ரிக்ட்லி என்னென்ன ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்விஜிலேட்டர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகே, ஸோ எதனா மால் ப்ராக்டிஸ் மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அப்படியே பிளாக் பண்ணிடுவாங்க. அதனால தான் நான் இது சொல்கிறேன், இது வந்து ரிஸ்கியான ஆப்ஷன் சொல்லிட்டு. கம்ப்யூட்டர் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் நேர்லேயே போயிடலாம், எக்ஸாமினேஷன் சென்டர்லேயே போயிட்டு 21ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, April. டைமும் இருக்கும். நீங்கள் ட்ரெடிஷ்னல் எழுத போகிறது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சென்டரில் போய் எழுதுகிற கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து போயிடலாம். ஓகேங்களா. இந்த எந்த சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து எனேபிள் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே ட்ரெடிஷ்னல் எழுத போகிறீங்களா, இல்லைனா வந்து CBE ரிமோட்டில் எழுத போகிறீங்களா, இல்லை CBE வந்து எக்ஸாம் சென்டரில் எழுத போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, அவங்களே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க. ஓகே, தேவைப்பட்டுச்சுன்னா கேண்டிடேட்டே வந்து கொண்டு வரலான்னு சொல்லியிருக்கிறாங்க, இயர்ஃபோன்ஸு மவுஸ் இது எல்லாமே. பட் அதுக்கு பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு, பட் சென்டர்லேயே கொடுத்துருவாங்க. சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அதான் சொல்லியிருக்கிறாங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு. CBE ரிமோட் விண்டோவில் எழுத போகிறவங்க சவுண்ட் ப்ரூஃப் ரூம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதுவே சென்டரில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்கன்னா சென்டரில் வந்து அந்த எல்லா விஷயங்களும் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ்
இந்த மாதிரி வந்து சிபி ரிமோட் விண்டோவில் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எதனா ஒரு குறை இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து மாற்றி விட்டுருவாங்க. ஓகே, எக்ஸாமினேஷன் சென்டர் விண்டோவில் வந்து மாற்றி விட்டுருவாங்க. ஓகேங்களா, அதையுமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, தென் மற்றதெல்லாம் எப்பயும் போல தான். எலிஜிபிலிட்டி அண்டு ஃபீஸு சிஓஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும். ஜூனியர் கிரேட் டைப் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் கிரேட் டைப் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிரேட் முடிச்சிருக்கணும். ஷார்ட் அண்ட் ஜூனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் இன்டர்மீடியட்க்கு வந்து ஜூனியர் கிரேட் பண்ணியிருக்கணும். ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் சீனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் கிளியர் பண்ணியிருக்கணும். ஷார்ட் அண்ட் சீனியர் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிரேட் முடிச்சிருக்கணும். ஹை ஸ்பீடுக்கு சீனியர் கிரேட் முடிச்சிருந்தா போதுமானது, அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அக்கௌண்டன்சிக்கு எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கணும். அக்கௌண்டன்சி சீனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th படிச்சிருக்கணும் ஆர் ஜூனியர் கிரேடில் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் சிஓஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு 100, அதுக்கப்புறமா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 1500 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாமினேஷன், டைப் ரைட்டிங் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் என்ன ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஃபீஸ் தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். வெளியே கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து ப்ராசஸிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். தென் அவங்களுடைய எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மெயினானது ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் பார்க்கலாம். தென் நான் இதை படித்து பார்த்துட்டேன். இதில் முக்கியமானது மட்டும் சிலது வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து முழுக்க வந்து இது ஆன்லைன் மட்டும் தான், ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஹார்ட் காப்பி டோட்டுக்கு சென்ட் பண்ணணும்னு கிடையாது. தென் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் இந்த டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி சேஞ்ச் ஆகும். எத்தனை பேர் வந்து என்ன செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி இருக்காது. சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அஃபிஷியல் வெப்சைட்டில். தென் இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து தி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஷுட் பி சப்மிட்டட் ஆன் ஆர் பிஃபோர் 12th ஜான்வரின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 PM அப்ளிகேஷன் ஷுட் பி சப்மிட்டட் ஆன் ஆர் பிஃபோர் 12th ஜான்வரின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th முடிச்சிருங்க. ஓகேங்களா, ஒரு 10 நாளுக்குள்ளே என்ன பண்ணிடுங்கன்னா முடிச்சிருங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுறப்ப ப்ரூஃப் நம்ம வந்து கொடுப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் கூட மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது. ஓகே, இந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருக்குறாங்க. மற்றதெல்லாம் வந்து ரெகுலராக வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஓகேங்களா, இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடு எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் எதுவும் புதுசாக இல்லை. தென் டூரிங் எக்ஸாமினேஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் புதுசாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கல. இதெல்லாம் ஹால் டிக்கெட்லேயே உங்களுக்கு வந்து வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சிஓ எக்ஸாமினேஷனும் ஜிடி ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த சென்டர்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஊரில் ஒரு சென்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் எதனா எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து போயிடும். நீங்கள் எதனா கேட்கணும் அப்படின்னா இவங்களை நீங்கள் கேட்குற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, இப்போ அரியலூருக்கு ஒரு சென்டர் கொடுத்துருக்குறாங்க, செங்கல்பட்டுக்கு ஒரு சென்டரு, சென்னைக்கு 2 சென்டரு, கோயம்புத்தூருக்கு 2, கூடலூர் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டர் கொடுத்துருக்குறாங்க, தருமபுரிக்கு 2, திண்டுக்கல்ல 2 சென்டரு, ஈரோடு, காரைக்கால், கன்னியாகுமரிக்கு 2, கள்ளக்குறிச்சிக்கு 1, கிருஷ்ணகிரிக்கு 2, காஞ்சிபுரம்க்கு 2, கரூருக்கு 1, கும்பகோணம் 1, மதுரை 3 கொடுத்துருக்குறாங்க, மயிலாடுதுறை 1, நாகப்பட்டினம் 1, நாமக்கல் 1, புதுக்கோட்டை 1, புதுக்கோட்டை 2, பெரம்பலூர் 1, புதுச்சேரி 1, ராமநாதபுரம் 1 கொடுத்துருக்குறாங்க, ராணிப்பேட் 1 கொடுத்துருக்குறாங்க, சேலம் 2, சிவகங்கை 2, நீலகிரிஸ் 1, தேனி 1, அதுக்கப்புறமா வந்து தேனி புதுசாக கொடுத்த மாதிரி இருக்குது, திருவள்ளூர் 2, தஞ்சாவூர் 1, தூத்துக்குடி 2, திருநெல்வேலி 1, தென்காசி 1, திருச்சி 2, திருப்பூர் 1, திருப்பத்தூர் 1, திருவண்ணாமலையில் 2 கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறமா திருவாரூர் 1, வேலூர் 1, விழுப்புரம் 1, விருதுநகர் 2 இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நோட்டு. In the event of any discrepancy arising in the examination hall, the candidate shall report the same exclusively to the chief superintendent of the concerned examination center. எக்ஸாமினேஷன் சென்டரில் எதனா நீங்கள் குறைகள் இருக்குது, இல்லைனா டிஃப்ரெண்ட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இல்லாதது நீங்கள் வந்து அந்த எக்ஸாமினேஷன் சென்டரோட சீஃப் சூப்பரிண்டென்டென்ட்டுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு தனியாக. ஓகேங்களா, அதே மாதிரி ரிமோட் எக்ஸாமினேஷன்ஸ் வீட்டிலேருந்தே எழுதணும் அப்படின்னா எதனா உங்களுக்கு குறைகள் இருந்துச்சு அப்படின்னா ரிமார்க்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும், அங்கே நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க.
தென் லாஸ்ட்டாக எனி அன்ஆத்தரைஸ்டு பிலேட்டட் ஆர் அன்சப்போர்ட்டட் கிளைம்ஸ் ஷால் பி வியூடு சீரியஸ்லி. எதனா மால் ப்ராக்டிஸ் நடந்துருச்சு அப்படின்னா அதை வந்து ரொம்ப சீரியஸாக வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மால் ப்ராக்டிஸ்க்கு என்னென்ன பனிஷ்மெண்ட்லான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, மோஸ்ட்லி வந்து 2 எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க, இல்லைனா பெர்மனெண்ட்டாக டிபார் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து ரிமோட் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறவங்க ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு த டெசிஷன் ஆஃப் தி சேர்மேன் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெசிஷன். ஓகே, அதான் சொல்லியிருக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் பெருசு. ஓகே, இன்னும் 1க்கு 2 வாட்டி கூட இந்த வீடியோ பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து இருக்கும். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து சொல்லுங்கள். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வாசிக்கலையே நினைக்க வேண்டாம். இதெல்லாம் ரெகுலராக எக்ஸாம் போகிறவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ அதுதான். ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா எக்ஸாம் முன்னாடி ஒன் டைம் நான் இதை எக்ஸ்க்ளூசிவாக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன், நீங்கள் அதை வந்து பாருங்கள். ஓகே, ஸோ ஓவராலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 விதமாக எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் எக்ஸாமினேஷன், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது 2 விதமாக நடக்க போகுது. அது ஒன்று வீட்டில் இருந்தே பண்ணலாம், ரிமோட் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு. 2வது சென்டர் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு. ஓகேங்களா, நான் வந்து 2 தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒன்று ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுறது. கம்ப்யூட்டர் எழுத போகிறீங்கன்னா நேரில் போய் எழுதிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஏன்னா டைமும் இருக்கும். ட்ரெடிஷ்னல் மெத்தடு நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க போகலாம், இல்லைனா எனக்கு கம்ப்யூட்டர் வேணான்றவங்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். பட் எக்ஸாமினேஷன் சீக்கிரமாகவே வந்து நடக்குது. எப்போவுமே வந்து February 3rd வீக் நடக்கும். பட் இந்த வாட்டி வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸ் கொண்டு வந்திருக்கிறதால ஏர்லியராகவே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சிஓஏக்குமே வந்து சிஓஏக்கு கம்ப்யூட்டர் மட்டும்தான். ஓகே, அது எதர் ரிமோட்லேருந்து பண்ணலாம், ரிமோட் எக்ஸாமினேஷன் ஆர் எக்ஸாம் சென்டர் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. ஓகே, ஏப்ரல் 21 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போத்துலேருந்து சிஓஏ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இருக்குது, தாராளமாக போதும். ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்தராக எதனா அப்டேட் வந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் நான் வந்து போட்டு வைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அது வந்து இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷன்ஸ் எதனா வந்துச்சுன்னா எங்களுக்கு உடனுக்குடன் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை.